வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு ஆவின் நிறுவனத்தின வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இது ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மொத்தம் 6 காலி இடங்களும் தரச்சிருக்காங்க. அந்த 6 காலி இடங்களுக்குமே டிகிரி கல்வி தகுதியாக குறிப்பிட்டிருக்காங்க. நான் குறிப்பிட்ட டிகிரி படித்திருந்தால் இந்த அரிய வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமே 1 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் தபாலில் விண்ணப்பித்தால் போதும். நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் எந்த ஆவின் நிறுவனத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான வெளியே இருக்குது, 6 காலி இடங்களில் என்னென்ன போஸ்டிங்கு, ரிசர்வேஷன் இருக்கா, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, எப்படி விண்ணப்பிப்பது, மற்ற அனைத்து விவரங்களுமே நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆவின் நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். தி தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்கு. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் 10/6 வாங்கிட்டு இருக்காங்க. கடைசி தேதி 27/6/2024. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. 27/6/2024 மாலை 5:30 மணிக்குள்ள நேரிலையோ அல்லது நீங்கள் தபால் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். போஸ்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜர் டெய்ரி ஆட்டோமேஷன். இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கான்ட்ராக்ட் பொசிஷன் தான். இந்த வேலைக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1,50,000 அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருடம் கேட்டிருக்காங்க சம்மந்தப்பட்ட துறையில். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 45க்குள்ளே இருக்கணும். இந்த அனைத்து வேலைகளுக்குமே 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கும் குறைஞ்சபட்சம் 1,50,000 அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருடம் கேட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட். இந்த வேலைக்கு ஒரு காலியிடம், சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,20,000 தரப்படும். அனுபவம் 5 வருடம் கேட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த வேலைக்கு ஒரு காலியிடம், குறைந்தபட்ச சம்பளம் 2 லட்சத்திலிருந்து அதிகபட்சமாக 2.5 லட்சம் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனுபவம் 5 வருடம் கேட்டிருக்காங்க. வயது வரம்பு 45க்குள்ளே இருக்கணும். அடுத்தது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலைஸ்ட். இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,50,000, 5 வருடம் அனுபவம் இருக்கணும். வயது வரம்பு 45க்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இந்த வேலைக்கு ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இந்த வேலைக்கும் 5 வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 45 வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். வாங்க, கல்வி தகுதி என்ன மற்ற விவரங்கள் பார்ப்போம். நான் இந்த கல்வி தகுதி பிரீஃபாக சொல்லிடுறேன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் டெய்ரி ஆட்டோமேஷனுக்கு பிஇ பிடெக்கு, எதுலன்னா EEE மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலில் படிச்சிருக்கணும். அல்லது எம்இ எம்டெக் இதே சேம் டொமைன், இதுனா EEE மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துங்க. டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்துக்கோங்க. நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அடுத்தது மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூட்டில் ஃபுல் டைம் MBA படிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் MBA ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு 100 ஆஃப் NIRF இந்தியா லேட்டஸ்ட் ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு 100 இடத்துல பிடிச்சவங்க இந்த வேலைக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அல்லது ஃபஸ்ட்டு 250 ஆஃப் US வேர்ல்டு யூனிவர்சிட்டி லேட்டஸ்ட் ரேங்கிங்கில் ரேங்க் வாங்கினவங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருடம் கேட்டிருக்காங்க. மற்றபடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட். இந்த வேலைக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் MBA இன் லாஜிஸ்டிக்கு இல்லைன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு படிச்சிருக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த வேலைக்கு வந்து பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேயோ நீங்கள் முடிச்சிருக்கணும். எம்இ எம்டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அனலைஸ்ட். இந்த வேலைக்கு வந்து மஸ்ட் பை கிராஜுவேட் ஃப்ரம் ரெகனைஸ் யூனிவர்சிட்டி, கிராஜுவேட்டாக இருக்கணும். அதில் ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ படிச்சிருக்கணும். எம்பிஏ வந்து ஃபைனான்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இல்லைன்னா எம்பிஏ இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது சிஎஃப்ஏ ஃப்ரம் சிஎஃப்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து ஃபைனல் எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர். இந்த வேலைக்கு வந்து பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா எம்இ எம்டெக்கு சேம் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு மற்ற டியூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேண்டிடேட் வந்து நாலேஜு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்ஸு, ஆப்டிடியூடு அண்டு காம்ப்ரிஹென்ஷன் வந்து அதுக்கு வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷனு, ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷனு, ஹையர் குவாலிஃபிகேஷனு இந்த சேம் டொமைனில் வந்து இருக்கவங்க வெயிட்டேஜ் வந்து 25%, மார்க் வந்து 20-25. இதுக்கு ப்ரீ ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷனுக்கு 20, இல்லைன்னா ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து 5 மார்க்கு. எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 50% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம் வித் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு வந்து 15% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக ஓரல் இன்டர்வியூக்கு வந்து 10%, மொத்தம் 100% வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த வேலைக்கு வந்து இந்த வேலைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டணும். ஜென்ரல் ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க 1000 ரூபாய் நீங்கள் கட்டணும். எஸ்சி எஸ்டி அவங்க வந்து 500 ரூபாய் வந்து கட்டணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. த்ரூ நெஃப்ட் கட்டலாம், யூபிஐ பேமெண்ட்டாகவும் கட்டலாம், இல்லைன்னா பேங்க்கில் வந்து கட்டலாம். சேவிங்ஸ் எஸ்பிஐ பேங்க்கில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், தி தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், நம்பர் 3A, பசும்பொன் முத்துராமலிங்கனார் சாலை, சேமியர்ஸ் ரோடு, ஆவின் இல்லம், நந்தனம், சென்னை 35. இது வந்து ரெஜிஸ்டர்டு போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ நீங்கள் அனுப்பணும். அனுப்பும்போது மறக்காமல் என்னென்ன என்க்ளோசர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்க்ளோசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் என்ன டிகிரி வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் இணைக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து நெஃப்ட்டு இல்லைன்னா யூபிஐ பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரூஃபு. அதை எக்ஸர்வீஸ்மேன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ப்ரூஃபு. பிடபிள்யூடி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது அந்த கோட்டாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கோட்டாவோட சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரிஃபரன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக குறிப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.